வந்த சனமெல்லாம் குந்தணும். ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு ஜாலியான கொரியன் படத்தை தான் பார்க்க போகிறோம். இதோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தி ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரோட பணத்தை ஆட்டையை போட்டதும் அவளை அந்த கேங் ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணிடுறாங்க. அந்த கொலை கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவன் மேலே வந்து விழுந்துருது. இது போக அந்த கேங்கு வேற ஃப்ரெண்டுகாரி திருடின பணத்தை நீ தான் கண்டுபிடிக்கணும்னு இவளோட அண்ணன் பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் கடுமையாக போராடிக்கிட்டு இருப்பா. இதுக்கு நடுவில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஸ்கூல் டீச்சராக வேலை பார்க்குற நம்ம படத்தோட ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்புக்கு போகலாம்னு கிளம்பி அவனும் சம்மந்தம் இல்லாமல் இந்த பஞ்சாயத்துக்கு நடுவில் வந்து மாட்டிக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் கதையில் என்னெல்லாம் நடக்குது, அந்த பொண்ணை காப்பாற்ற ஹீரோயின் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் எப்படிலாம் படாதபாடு படுறாங்க அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியோட சொன்ன கதை தான் பேட் கைஸ் ஆல்வேஸ் டை. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த தரமான கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீனே ஒரு சூப்பர் மார்க்கெட்டை தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு ஸ்கூல் வாத்தி கூலாக உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்த ஒரு ஸ்கூல் பொண்ணு கடையில் இருக்கிற பொருளெல்லாம் ஏதோ அவன் அப்பா விட்டு சொத்து மாதிரி நைஸாக ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்க. இவன் அந்த பொண்ணை பிடிச்சி பதுக்கின பொருளெல்லாம் வாங்கி பார்த்துட்டு நேராக பில் கவுண்டருக்கு இழுத்துட்டு போகிறான். ஆக்சுவலாக இந்த வாத்தி தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. பேசிக்காக இவன் ஒரு சைனாக்காரன், கொரியன் சுத்தமாக தெரியாது. நம்மால் கொரியாவில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் சைனீஸ் டீச்சராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ அவள் திருடின பொருளுக்கு இவனே பே பண்ணலாம்னு தான் கூட்டிகிட்டு போவான். ஆனால் அவள் அதை புரிஞ்சிக்காம பக்கத்தில் இருந்த பொண்ணுங்க உள்ளாடை எடுத்து இவன் பேக்கில் சொருகிட்டு நைஸா எஸ்கேப் ஆகிறா. ஹீரோவும் சரி போனா போகுதுன்னு அவ திருடின பொருளுக்கு பில்லை கட்டிட்டு அங்கேருந்து கிளம்பலாம்னு பார்த்தா கடைக்காரன் பேக்கில் இருந்த உள்ளாடையை காமிச்சு அதுக்கும் பே பண்ண சொல்லி லாக் பண்ணுறான். அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு இவனும் எவ்வளவோ சொல்லி பார்க்க எத்தனை பேர் அந்த மாதிரி கிளம்பி வந்திருக்கீங்கன்னு கலாய்ப்பான். இதில் காண்டான ஹீரோ அவன் கூட நடு ரோட்டில் சண்டை போட்டு உருண்டுகிட்டு இருக்க. அந்த பக்கம் வந்த இவனோட ஸ்கூல் பிரின்சிபால் அதை பார்த்துட்டு பதறாரு. ஆனால் ஹீரோ எதையும் கண்டுக்காம கடைக்காரனை போட்டு செம பெரட்டி எடுக்க அடுத்த சீனே பிரின்சி நம்மளால நிற்க வச்சு என் மானம் போச்சு மறுவாத போச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ கூட அதே திருட்டு பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவை பார்த்து நக்கலை ஒழுங்கு காட்டிட்டு போக இப்படி சிக்க வச்சுட்டாலேன்னு தலைவனுக்கு செம காண்டாகுது. இதில் பிரின்சி ஒரு பக்கம் இவனை செம திட்டி நாளையிலேருந்து வக்கேஷன் லீவ் ஸ்டார்ட் ஆகுது, ஒழுங்காக இந்த லீவில் இந்த மாதிரி அடாவடித்தனத்தெல்லாம் விட்டுவிட்டு திருந்த முயற்சி பண்ணுன்னு இவனுக்கு சில அட்வைஸ் எல்லாம் போட்டு அனுப்ப இவனும் அங்கேருந்து உள்ளாடையை எடுத்து சட்டைக்குள்ளே சொருகிட்டு அங்கேருந்து வெளியே வரான். இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோனை போட்டு ட்ரிப்புக்கு தேவையான காரை உசார் பண்ணிட்டேன், லக்கேஜ் அதிகம் எடுத்துகிட்டு வராமல் சிம்பிளாக அவங்கன்ற மாதிரி சொல்லி முடிக்க அவங்களும் நாளைக்கு ஜிஜித்தீவில் மீட் பண்ணலாம்னு பேசி முடிக்கிறாங்க. அப்போ அங்கேருந்த ஒரு கார் நிற்கிறத பார்த்து தான் அது பக்கத்தில் போகிறப்ப அதுக்குள்ளே அந்த திருட்டு பொண்ணு உட்காந்துருப்பா. அவளை பார்த்ததும் நம்ம ஹீரோ ஏண்டி முளைச்சி 3 இலை உள்ள என்னையே மாட்டி விடுறியான்னு கண்டபடி திட்டிகிட்டு இருக்க. அந்த பொண்ணு என்னடானா கண் கலங்கி உட்காந்துருப்பா. இவனும் அதை கவனிக்காம டிரைவர் சீட்டில் உட்காந்துருந்தவனை பார்த்து இவன் தான் அப்பனா என்னையா பொண்ணை வளர்க்க சொன்னா பிசாசை வளர்த்து வச்சிருக்கன்னு கண்டபடி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்க. எந்த பதிலும் பேசாமல் காரை விருட்டுன்னு எடுத்துகிட்டு போயிடுறான். இதை பார்த்த ஹீரோ புள்ளை கேப்பன் தப்பாமல் பிறந்திருக்கான்னு கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்க. அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. இதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ ட்ரிப்புக்காக விறுவிறுப்பாக கிளம்பிக்கிட்டு இருக்க. இங்கே தாங்க இவனை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனை கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இவன் பிறந்தது சைனா, படித்தது யூகே, இப்போ கொரியாவில் சைனீஸ் டீச்சராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த வெக்கேஷனுக்கு இவனை பார்க்க இவனோட 2 ஃப்ரெண்ட்ஸும் கூடவே இவனோட தம்பியும் வரப்போகிறதுனால அவங்கள பிக்கப் பண்ண மீட்டிங் ஸ்பாட்டான அந்த ஜிஜித்தீவுக்கு போய்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அந்த பக்கம் அந்த 3 பேரை காட்டுறப்ப அதில் நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தன் டிராவல் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் போல் கொரியா வந்ததுமே ஒரு பொண்ணுகிட்ட இன்சூரன்ஸ் போட சொல்லி பல பிட்டுகளை போட்டுக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவகிட்ட அந்த மாதிரி ட்ரெஸ் போடு இந்த மாதிரி ட்ரெஸ் போடுன்னு கொஞ்சம் ஓவராக பேசிக்கிட்டு இருக்க. சரியான பூமர் அங்கிளாக இருப்பான் போலன்னு மூஞ்சில் தண்ணியை ஊற்றிட்டு போயிடுறா. அவள் சொல்லிட்டு போன மாதிரி இவனை பூமர் அங்கிள்னே நாமளும் சொல்லிக்கலாம். இப்போ இதே இடத்துல இன்னொரு பக்கம் ஒருத்தன் சாப்பாடு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்ல, இவன் தாங்க நம்ம ஹீரோவோட 2வது ஃப்ரெண்டு. இவனை நம்ம திமிங்கலம்னு சொல்லிக்கலாம். இது போக 3வது ஆள் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோவோட தம்பி தான். அவன் சரியான புத்தக புழு போல ரொம்ப தீவிரமாக எதையோ படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த கதையில் ஒரு முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னா, 3 ரகமாக இருக்கிற இந்த 3 பேருக்கும் கொரியன் மொழியில் ஆனா அவனா கூட தெரியாது, ஒன்லி சைனீஸ் மட்டும்தான் தெரியும். இப்போ ஹீரோ இந்த இடத்துக்கு வந்து இவங்களை பிக்கப் பண்ணிக்க ஜாலியாக ஒரு வெக்கேஷனை என்ஜாய் பண்ணுறதுக்காக கிளம்புறாங்க. அப்போ பூமர் அங்கிள் முதல்ல ஏதாவது ஒரு நைட் கிளப்புக்கு போகலாம்னு ஐடியா கொடுக்க, ஐயோ அதெல்லாம் தப்பு நான் வரமாட்டேன்னு திமிங்கலம் கொஞ்சம் ஓவராக அடம் பிடிப்பான். அதுக்கு நம்ம பூமர் அங்கிள் அதெல்லாம் தப்புனா ஸ்கூல் படிக்கும்போது எதுக்காகடா என்கிட்ட இருந்து பலான படம் வாங்கி பார்த்தேன்னு ஃபன் பண்ணிட்டே போய்கிட்டு இருக்க. போகிற வழியில் ஒரு கார் மரத்தில் சொருகி ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும். இவங்களும் என்னாச்சுன்னு வண்டியை நிப்பாட்டி செக் பண்ணி பார்க்குறப்ப உள்ள ஒரு பொண்ணு மயங்கி கிடக்கா. ஆக்சுவலாக இப்போ தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின். இப்போ ஹீரோ ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்கிறப்ப அவங்க வர்றதுக்கு பல மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. உடனே நம்மளுக்கு இப்படியே விட்டால் செத்துருவான்னு ஹீரோயின் அவங்க வண்டியில் அள்ளி போட்டுக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்ப திமிங்கலம் மட்டும் ஹீரோயினோட திங்ஸ் இருக்கிற பேக் எடுத்து பத்திரமா வச்சுக்கிறான். ஹீரோக்கு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. இருந்தாலும் பரவாயில்லன்னு வேகமாக போய்கிட்டு இருக்கிறப்ப போகிற வழியில் ஒரு போலீஸ் நிற்கிறத பார்த்துட்டு அவர்கிட்ட உதவி கேட்கலாம்னு வண்டியை நிப்பாட்டி நடந்ததை சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. போலீஸும் கொஞ்சம் வேகமாக வந்து பின் சீட்டில் இருந்த நம்ம ஹீரோயினை பார்க்க இவ்வளோ நேரம் மயங்கி கிடந்தவ சடனாக போலீஸோட நெஞ்சிலேயே ஒரு புல்லட்டை இறக்கி தெறிக்க விடுவா பாருங்க. நம்ம ஆளுங்களும் அதை பார்த்து அரண்டு போயிடுவாங்க. இது நடந்த அடுத்த செகண்டே பூமரங்களும் திமிங்கலமும் காரை விட்டு இறங்கி தெரிச்சு ஓட ஆரம்பிக்க ஹீரோவும் ஓடலாம்னு பார்த்தா ஹீரோயின் அவள் தலையில் கண்ணை வச்சு அப்படியே லாக் பண்ணி கூட்டிகிட்டு போகிறா. இப்போ ஹீரோவும் தம்பிக்காரனும் அவ கூட ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. இங்க பூமரங்களும் திமிங்கலமும் நடு ரோட்ல ரெட்ட மரமா நிப்பாங்க. இப்ப இவங்க 2 பேரும் குண்டடிப்பட்ட அந்த போலீஸையாவது காப்பாத்தலாம்னு அவரோட போலீஸ் காரிலேயே தூக்கி போட்டுக்கிட்டு நேரா பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு தாங்க போறாங்க. ஆனா இவங்களுக்கு தான் கொரியன் மொழி சுத்தமா தெரியாதே. அதனால அரகுறை இங்கிலீஷ்ல ஏதேதோ உளறி அங்க ஸ்டேஷன்ல இருந்த வயசான ஒரு போலீஸை வம்படியா கூட்டிட்டு வந்து காரை காட்டி சிக்னல் கொடுப்பாங்க. உடனே அவரும் அதுல என்னையா இருக்குன்னு பக்கத்துல போய் எட்டி பார்த்தா குண்டடிப்பட்ட அந்த போலீஸுக்கு பதிலாக அவன் போட்டிருந்த ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கும். அதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் கன்ஃபியூஸ் ஆகி என்னடா அதுன்னு குழம்பி போய் நிற்கிறப்ப பெருசு டிக்கில் ஏதோ சத்தம் கேட்டு அதை திறந்து பார்த்தா அங்கே ஒரு போலீஸ்காரன் ஜட்டியோட கட்டி போட்ட நிலமையில கிடக்கான். பெருசு அவனை ரிலீஸ் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிச்சா என்னை அடிச்சு போட்டு எவனோ என் துணிமணி ஆட்டையை போட்டான்னு சொன்னதோ பெருசு நம்ம ஆளுங்க மேலே சந்தேகப்பட்டு குடுகுடுன்னு ஸ்டேஷனுக்குள்ள ஓடுறாரு. உடனே இவங்களும் வண்டிக்கிட்ட போய் டிக்கில கிடந்தவனை பார்த்து அப்படியே அதிர்ந்து போய் நின்றுகிட்டு இருக்கிறப்ப பெருசு ஒரு துப்பாக்கியோட வேகமாக வெளியே வருவார். அப்போ கால் தவறி மனுஷன் பொத்துன்னு கீழே விழுக துப்பாக்கி ஃபயர் ஆகி கார் டயர் பஞ்சர் ஆயிரும். இதை பார்த்த நம்மளுங்க ஐயோ பெருசு நம்மளை தான் போட்டுதல பார்க்குதுன்னு பூந்தடிச்சு ஓட ஆரம்பிக்க பெருசும் பின்னாடியே விரட்டுவாரு. இருந்தாலும் பசங்க எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. இப்போ அடுத்ததான் அப்படியே அந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தாங்க காட்டுறாங்க. ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஹீரோவையும் அவன் தம்பியையும் கட்டி போட்டு அவங்க பாஸ்போர்ட் எல்லாத்தையும் நெருப்பில் போட்டு எரிச்சு விட்டுறா. அப்புறம் நேராக இவங்க கிட்ட வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் என் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இன் கேஸ் அது மட்டும் எனக்கு கிடைக்கல உங்கள் 2 பேரையும் கொன்னே போடுவோன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கேன். அதே நேரம் அங்கே கட் பண்ணி அவங்க 2 பேரை காட்டினா கையில் காசும் இல்லாமல் ஃபோனும் இல்லாமல் ஒரு மாதிரி குழப்பத்தில் உட்காந்துருப்பாங்க. அப்போ நம்ம பூமர் ஹீரோயினோட ஹேண்ட்பேக்கை செக் பண்ணி பார்க்குறப்ப அதுக்குள்ளே ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர் கூட கொரியன் மொழியில் இருக்கிறதுனால என்ன எழுதியிருக்குன்னு இவங்களுக்கு புரியல. ஆனால் அதில் ஒரு லாக்கர் சாவியும் கூடவே 2 போட் டிக்கெட்டும் இருக்க மேப்பை செக் பண்ணி அந்த போட் வர போகிற இடத்த தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் குண்டடிப்பட்டு பாதியிலே காணாமல் போன அந்த போலீஸை தாங்க காட்டுறாங்க. அவன் இப்போ அடிப்பட்ட காயத்துக்கெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல இருந்து மருந்து போட்டுக்கிட்டு இருப்பான். அதே நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த அந்த பெருசு யாரோ டாக்டர் சாங்குன்னு ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வந்ததும் ஃபோன் பண்ண சொல்லி ஏதோ வாய்ஸ் மெயில் அனுப்பிக்கிட்டு இருக்க. அந்த வாய்ஸ் மெயில் பார்த்தீங்கன்னா இவன் இருக்கிற வீட்டோட ஃபோனுக்கு ரீச் ஆகுது. ஸோ இதிலிருந்து பார்க்குறப்ப இது இவனோட வீடு இல்லை, அந்த டாக்டர் சாங்கோட வீடுன்னு புரிஞ்சிக்க முடியுது. நம்ம போலீஸ் பெருசு அந்த பக்கம் மனசு கேட்காம எதுக்கும் நேரில் போய் செக் பண்ணிடலாம்னு இதே வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இவன் இங்கே காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு அங்கே இருந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறப்ப அதுக்குள்ளே தாங்க அந்த டாக்டர் சாங்கோட டெட் பாடி இருக்கும். ஆக்சுவலாக போலீஸ் வேஷம் போட்ட இந்த மயில்சாமி காசுக்காக கொலை பண்ணுற ஒரு கொலகார பயப்பில். இவன் இந்த டாக்டரை எதுக்காக கொண்டான்னு தெரியல, பட் செத்து போன அந்த டாக்டர் நம்ம போலீஸ் பெருசுக்கு கொஞ்சம் க்ளோஸ் மாதிரி தெரியுது. இப்போ பெருசு டாக்டரை தேடி இந்த வீட்டு பக்கம் வர உள்ளே இருந்த மயில்சாமி டிவி ஆஃப் பண்ணிட்டு துப்பாக்கியோட ரெடியாக இருப்பான். பட் பெருசு உள்ள யாருன்னு நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறப்ப இவ ஃபோனில் யார்கிட்டயோ அவனை நான் கொண்டுட்டேன், அடுத்து நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லாதன்ற மாதிரி சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஃபோன் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆனதும் ஒரு பேப்பர் எடுத்து இவ அந்த பக்கமாக திரும்பி எதையோ எழுதிக்கிட்டு இருக்க. அந்த கேப்பில் தம்பிக்காரன் நம்ம ஹீரோவோட கை கட்ட பல்லால் கடிச்சு அவுத்து விட்டுருவான். உடனே நம்மால் ஒரு ஃப்ளவர் வாஷை எடுத்துக்கிட்டு பின்னாடி இருந்து அவளை சம்பவம் பண்ணலாம்னு மெதுவாக முன்னாடி போகிறப்ப அந்நேரம் தம்பிக்காரனோட ஃபோன் ரிங் ஆனதும் பின்னாடி இவன் அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடியாக நிற்கிறத பார்த்தா ஹீரோயின் அப்படியே காலை சுழட்டி வயிற்றுலே ஒரு மிதிப்பா பாருங்க, சத்தமே இல்லாமல் தலைவா வாயை பொழந்துருவான். அதுக்கப்புறம் தம்பிக்காரங்கிட்ட ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இதில் இருக்கிற பொருளெல்லாம் கரெக்டாக வாங்கிட்டு வா, தப்பி தவறி போலீஸ் கிட்ட போனால் உன் அண்ணனை போட்டு தள்ளிடுவாங்கிற மாதிரி இங்கிலீஷில் சொல்ல இவனும் பக்கத்தில் இருந்த ஒரு ஃபார்மசிக்கு போகிறாங்க. ஹீரோயின் இவங்ககிட்ட சில மருந்தெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்திருப்பா போல். இவனும் அதை சைலண்ட்டாக வாங்கிட்டு இருக்க. அங்கே இருந்த டிவியில் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வருது. அதில் நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை போட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி அவள் வேற யாரோ ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டதாகவும் இப்போ தலைமறைவாக இருக்கிறதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு இவன் அங்கேருந்து சைலண்ட்டாக கிளம்பும் போதே அதே ஃபார்மசியில் இருந்த மயில்சாமி தம்பிக்காரனை பார்த்துட்றான். ஆக்சுவலாக ஹைவேல நம்ம ஹீரோயின் இவனை சுட்டப்ப அங்கே இருந்த தம்பிக்காரனை இவன் நல்லாவே பார்த்துருந்துருப்பான். ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப ஹீரோயின் இப்போ இவன் கூட தான் இருப்பான்னு கெஸ் பண்ணி தம்பிக்காரனை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்க. ஹீரோயின் இருக்கிற ஹோட்டலோட அட்ரஸ் வந்து தெரிஞ்சு போகுது. மயில்சாமி எந்த ஃப்ளாட்டுன்னு தெரிஞ்சுக்க இவன் பின்னாடியே போகிறப்ப தம்பிக்காரன் மறந்தாப்புல வேற ரூமோட கதவை தட்டிக்கிட்டு இருப்பான். இதை பார்த்த மயில்சாமி அப்படியே மரவா நின்று கன் எடுத்துக்கிட்டு ரெடியாக அங்கே ஆப்போசிட் ரூம்ல இருந்து தம்பிக்காரனை நம்ம ஹீரோயின் நைஸாக பிடிச்சி உள்ளே இழுத்துப்பான். இப்போ மயில்சாமி கையில் கன்னோட தம்பிக்காரன் நாக் பண்ண அந்த ஒரு ரூமுக்கு தாங்க போகிறான். ஆனால் அங்கே ஒரு ஜோடி பலநாட்டு பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டே பலன வேலையை ரொம்ப சீரியஸாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு மயில்சாமி செம பல்போட அங்கேருந்து வெளியே வரலாம்னு சைலண்ட்டாக கிளம்ப பார்ப்பான். அப்போ அந்த ரூமில் இருந்த பையன் சும்மா இல்லாமல் ஒரு கப் எடுத்து இவன் மண்டையிலே அடித்து அசிங்கமாக திட்டி போடுவான். செவனேன்னு போகிறவனை சொரிஞ்சு பார்த்தா என்ன நடக்கும், அப்படியே கதவை சாத்திட்டு 2 பேரையும் அந்தார் பண்ணிடுறான். அப்போ இதே ரூமில் இருந்த இன்னொரு பயப்பில் திடீர்னு ஒரு பாட்டிலோட என்ட்ரி கொடுத்து மயில்சாமி மண்டையிலே தேங்காய் உடைக்க கண்ணை அவன் வாய்க்குள்ளேயே விட்டு சுட்டு தள்ளிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட இவனுமே மயங்கி விழுந்துடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுக்கிட்டு இருப்பா. அப்போ இவ ஃபோனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்ததும் அதை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுற மாதிரி தெரியுது. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம பூமரையும் திமிங்கலத்தையும் காட்டினா பசி தாங்க முடியாமல் ஒரு பேக்கரிக்குள்ளே பூந்து பண்ணை எடுத்து அமுக்குன்னு அமுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல தேடப்படும் குற்றவாளிங்கன்னு இவனுங்களோட உருவப்படம் ஒட்டி இருந்திருக்கு. இது அநேகமாக அந்த பெருசு பார்த்த வேலையாக தான் இருக்கும்னு செம்ம காண்டாகி பிச்சிகோடா பிச்சைன்னு ரன்னிங்லேயே நேராக ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு வந்து இதுக்கு முன்னே நம்ம ஹீரோயினோட பேக்கில் 2 போட் டிக்கெட்டை பார்த்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு போனால் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்னு முடிவு பண்ணி 2 பேரும் ஒரு பஸ்ஸில் ஏறி ட்ராவல் பண்ணுறாங்க. இங்கே ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கிற அவளோட பேக்கை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஏதாவது
ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிருப்பாங்க, அவங்கள கண்டுபிடிச்சாதான் உனக்கு அந்த பேக் கிடைக்கும்னு நம்மால் சொன்னதும் ஹீரோயினும் சரின்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வண்டியை நிறுத்தி ஏதாவது தப்பு பண்ணால் உன் தம்பியை போட்டுருவோங்கிற மாதிரி மிரட்டி அனுப்புறா. ஹீரோவும் சரின்னு அப்படியே ஸ்டேஷன் பக்கம் போகிறப்ப அந்த இடத்துல தேடப்படும் குற்றவாளிங்கன்னு நண்பர்களோட ஃபோட்டோ இருக்கும். இவன் அதை பார்த்துட்டு அங்கே இருந்த போலீஸ் பெருசுக்கிட்ட இவங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு விசாரிக்க இந்த ரெண்டு பழைய சோறு போலீஸையாக குலவனை பார்த்து தான் சொல்கிறாரு. உடனே நம்மால் நேராக ஹீரோயின்ட்ட வந்து இந்த விஷயத்த சொல்கிறப்ப இவளுக்கு ஒரு பக்கம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வண்டியில் ஏறுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே பஸ்ஸில் போயிட்டு இருந்த பூமரும் திமிங்கலமும் உச்சா போகிறதுக்காக இறங்கின கேப்பில் பஸ் இவங்களை கலட்டி விட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுது. அட பாவீங்களா, இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு புலம்பிக்கிட்டே பொடிநடையாக போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு புண்ணியவன் ஸ்கூட்டி சாவியை மறந்து விட்டுட்டு போனதும் அதை ஆட்டையை போட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே நேரம் இவங்க வந்த பஸ்ஸோட டிரைவர் இவங்களோட உருவப்படத்தை பார்த்துட்டு என்னோட பஸ்ஸில் தான் ஏறினாங்கன்னு நம்ம போலீஸ் பெருசுக்கிட்ட போட்டு கொடுத்ததும் அவங்கள பிடிச்சாகணும்னு மனுஷன் வெறி கொண்டு கிளம்புறாரு. இங்கே இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு கண்ணு தெரியாத அம்மா வீட்டுக்கு வந்து அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் யாரோ ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு தான் நியூஸ்லலாம் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணோட அம்மா தாங்க இந்த கண்ணு தெரியாத லேடி. ஹீரோயினும் அந்த பொண்ணு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு போல் எப்பவும் அவள் உங்களை பற்றி தான் பேசுவான்னு இவ சொல்லும்போது இவங்க கண் ஆப்ரேஷனுக்கு சீக்கிரமே பணம் கிடைச்சிடும்னு கடைசியாக அந்த பொண்ணு சொன்னதாக சொல்லி இந்த இடத்துல அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு டீ போடுறதா சொல்லி அந்த அம்மா அந்த பக்கம் போனதும் ஹீரோயின் விறுவிறுன்னு சைலண்ட்டாக உள்ளே போய் எதையோ தேடிட்டு இருக்கா. இவ என்ன தேடுறான்னு கரெக்டாக நமக்கு தெரியல. ஆனால் அங்கே இருந்த ஒரு பொம்மையில் 1030ன்னு ஒரு டேக் தொங்குறத பார்த்ததும் அதை மட்டும் சைலண்ட்டாக எடுத்து வச்சுக்கிறா. இந்த கேப்பில் ஹீரோ அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்கிற பேரில் அங்கே இருந்த ஒரு ஃபோனை வாயிலே கவி எடுக்க பார்த்துக்கிட்டு இருக்க. கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து அதை பார்த்ததும் தம்பிக்கு பசிக்குது, அதான் சிக்கன் ஆர்டர் பண்ண வந்ததாக சொல்லி மொக்கையாக மழுப்பிக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் நம்ம பூமரும் திமிங்கலமும் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு வழியாக அந்த போட்டு வர போகிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் கண்டிப்பாக இங்கே தான் வருவான்னு இவங்க ஒரு பக்கம் தீவிரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. பூமர் அங்கே ஏகப்பட்ட லாக்கர் இருக்கிறத பார்த்ததும் இவங்க கிட்ட ஒரு சாவி இருக்குல்ல, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு முடிவு பண்ணி ஒவ்வொரு லாக்கராக போட்டு செக் பண்ணிடுறாங்க. அப்போ கரெக்டாக அதில் ஒரு லாக்கருமே ஓப்பன் ஆகிருது. இவங்க 2 பேரும் உள்ளே என்னமோ பெருசாக இருக்க போகுதுன்னு பம்பிக்கிட்டே போய் ஓப்பன் பண்ணால் டம்மியாக ஒரு பன்னி பொம்மை இருக்கிற மாதிரி காட்டி அப்படியே அங்கே கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்து லாக்கரை செக் பண்ணி பார்க்குறப்ப நாளைக்கு இதே இடத்துல என் ஃப்ரெண்ட்ஸை என்கிட்ட விட்டுட்டு உன் பொருளை வாங்கிக்கன்ற மாதிரி நம்ம பூமர் ஒரு மெசேஜ் எழுதி வச்சுட்டு போயிருப்பான். அதை பார்த்ததும் இவளுக்கு ஒரு பக்கம் செம வெறி ஆகுது. இப்போ அப்படியே அந்த பக்கம் மட்டையான அந்த மயில்சாமியை தாங்க காட்டுறாங்க. செத்து போன அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து பயபல சைலண்டாக வேவு பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ வேற யாரோ ஒரு லேடி இவனுக்கு ஃபோன் பண்ணி உன்னால் ஒரு பொண்ணை கூட சமாளிக்க முடியல, 5 கோடிங்கிறது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லை, பேசாமல் நீ இந்த வேலையை விட்டுட்டு போ, உனக்கு பதிலாக வேற ஒருத்தனை வேலைக்கு வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே காலை கட் பண்ணவும் இவனுக்கு ஒரு பக்கம் பயங்கர மண்டை குடைச்சலாகுது. இங்கே ஹீரோயின் பூமர் விட்டுட்டு போன அந்த லெட்டரை காமிச்சு நாளைக்கு அவங்க அந்த பொருளை கொடுத்துட்டா நான் உங்களை விட்டுறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் நினச்சி தக்காளி வேற லெவல்றான்னு நம்ம ஹீரோ பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு வாயில் பிளாஸ்டரை ஒட்டிட்டு விருட்டுன்னு வெளியே வருவா. அப்போ இதே ஹோட்டலில் நம்ம பசங்களை தேடுற அந்த போலீஸ் பெருசுமே தங்கி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் ரொம்ப சோகத்தோட ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ இவளுக்கு ஒரு ஃபோன் வந்ததும் அதை அட்டன் பண்ணி பொருள் நாளைக்கு என் கைக்கு வந்துடும், அது வந்த அடுத்த செகண்டே உங்ககிட்ட தந்துடுறேன், அதனால் எனக்கு அனுப்ப வேண்டியதை உடனே அனுப்புங்கிற மாதிரி சொல்ல அந்த பக்கம் பேசினால் இவளுக்கு ஃபோனில் எதையோ அனுப்புனதும் அதை பார்த்து இவ கொஞ்சம் சந்தோஷப்படுற மாதிரி தெரியுது. இதுக்கப்புறம் அடுத்த சீனே ஒரு சர்ச்சை தாங்க காட்டுறாங்க. அங்கே வந்த பூமரும் திமிங்கலமும் எங்களை எப்படியாவது காப்பாற்றுன்னு ப்ரே பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. தென் அடுத்த நாள் சர்ச்சோட ஃபாதர் வந்து இவங்களை உசுப்பி வெளியே கூட்டிகிட்டு வர அவர் சைனீஸ் மொழி நல்லா பேசுகிறத பார்த்ததும் தெய்வமே நேரில் வந்த மாதிரி இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் கூட போகிறாங்க. ஃபாதரும் இவங்களுக்கு சாப்பாடுலாம் போட்டு நல்லபடியாக பார்த்துக்க இவங்களும் சாப்பாடை முக்குன்னு முக்கிட்டு இருப்பாங்க. அப்போ யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்டதும் ஃபாதர் வெளியே வந்து செடி மறைவில் இருந்து யார் கூடயோ பேசிக்கிட்டு இருக்க. அந்த நபர் இவங்களோட உருவப்படத்தை காட்டி விசாரிக்கிற மாதிரி தெரியுது. உடனே ஃபாதரும் அவங்க இங்கே தான் இருக்காங்கன்னு மேட்ரை சொன்னதும் அந்த நபர் நேராக கேபினுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. அப்போ இந்த பக்கம் இவங்க 2 பேரும் சும்மா முரட்டு தேனி தின்னுகிட்டு இருக்கிறப்ப சடனாக நம்ம ஹீரோயின் உள்ளே வந்து 2 பேரையும் சுட்டு தள்ளுவா பாருங்க. என்னடா பொசுக்குன்னு போட்டு தள்ளிட்டாலேன்னு பார்த்தா அதான் இல்லை. ஏன்னா இதுவரை நடந்த எல்லாத்தையும் சர்ச்சில் தூங்கிட்டு இருக்கும் போதே நம்ம பூமர் ஒரு கனவாக பார்த்துருக்கான். இப்போ கண் முழிச்சதும் அடைச்ச கனவான்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக இவன் கனவுல பார்த்த அதே ஃபாதர் இப்போ நேரில் வந்து சேம் டைலாக்கை ரிப்பீட் பண்ணி அவர் கூட கூட்டிகிட்டு போகிறாரு. ஃபாதரும் சாப்பாடு போட்டு இவன் கனவுல பார்த்த மாதிரியே பலமாக உபசரிக்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பூமர் பயலுக்கு நல்லா புரிஞ்சு போகுது. அதுலேயும் கடைசியாக கனவுல பார்த்த மாதிரி கதவு தட்டுற சத்தமும் கேட்க சரிதான் சங்கு கன்ஃபார்ம்னு புரிஞ்சுக்கிட்டு ஃபாதர் வெளியே போனதும் பூமர் திமிங்கலத்தை தள்ளிக்கிட்டு அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகிறான். பட் இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா இவங்களை தேடி வந்தது நம்ம ஹீரோயின் இல்லைங்க, அதுக்கு பதிலாக நம்ம போலீஸ் பெருசு தான் இவங்களை பிடிக்க வெறி கொண்டு வந்திருப்பாரு. இவரும் ஃபாதரை விசாரிச்சுட்டு கன்னோட என்ட்ரி கொடுக்க இவங்க தான் ஆல்ரெடி கிளம்பிட்டாங்களே. ஸோ வழக்கம் போல் பல்பாகி பெருசு செம காண்டாகுது. அப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை மட்டும் கூட்டிகிட்டு பூமர் சொன்ன இடத்துக்கு வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வேற ஒரு பிரச்சனையாக வந்த போலீஸை பார்த்ததும் பூமர் தான் போலீஸ் அவரை வச்சு தான் நினச்சி கடுப்பாகிறா. அதுக்கப்புறம் ஹீரோவை காரிலே இருக்க சொல்லிட்டு இவ ஒரு ஸ்டேடியம்குள்ளே போகிறப்ப அங்கே இருந்த வாக்கி டாக்கி மூலமாக எவனோ ஒருத்தன் பணம் எங்கன்ற மாதிரி விசாரிக்கிறான். அப்போ ஹீரோயினும் வேற வழி இல்லாமல் இந்த மாதிரி லாக்கரில் இருந்த பொருளை சில சைனா டூரிஸ்ட் எடுத்துட்டாங்கன்னு சொல்லும்போது ஏதோ கிஃப்ட் வச்சிருக்கிறதா சொல்லி அங்கேருந்த ஒரு பாக்ஸை திறக்க சொல்கிறான். உடனே ஹீரோயினும் போய் திறந்து பார்க்குறப்ப
பார்க்குறப்ப அதுக்குள்ள வெட்டப்பட்ட ஒரு விரல் இருக்கும். அதை பார்த்து பதறி போன ஹீரோயின் அவளை ஏதாவது செஞ்சுட்டியான்னு ரொம்ப ஓவரா கெஞ்சிக்கிட்டு இருக்க. அவன் நல்லா தான் இருக்கா, இது என்னோட விரல், நீ லேட் பண்ணதுனால அவங்க என் விரலை எடுத்துட்டாங்க, இன்கேஸ் நீ இன்னும் தாமதம் பண்ணா அடுத்த தடவை அது அவளோட விரலாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஆக்சுவலாக எவனோ ஒருத்தன் பணம் கேட்டு இவளை மிரட்டிக்கிட்டு இருந்தா, இவ லேட் பண்ணுற காரணத்துக்காக இவளை மிரட்டிக்கிட்டு இருந்த அவளோட விரலையே அவனுக்கு மேலே இருந்த ஆளுங்க வெட்டி அனுப்பியிருக்காங்க. இப்போ அந்த பக்கம் காருக்குள்ளே இருந்த நம்ம ஹீரோவை காட்டும்போது அங்கே இருந்த ஒரு நியூஸ் பேப்பர் மூலமாக ஹீரோயின் ஒரு கொலகாரிங்கிற மேட்ரு தெரிஞ்சதும் பயபுல கொலபீதியாகி அங்கே இருந்த சாவியை வச்சே கட்ட அவுத்துட்டு எஸ்கேப் ஆக ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் வந்து அங்கே பார்க்குறப்ப காருக்குள்ளே இருந்த நம்ம ஹீரோவை காணோம். இப்போ இதால் இவ ஒரு பக்கம் மண்டை காஞ்சி போய் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அங்கேருந்து கிளம்ப அதே இடத்துல இருந்த வேற ஒரு காரில் வேற ஒரு நபர் கூட நம்மளால் உட்காந்துருக்கான். அவங்ககிட்ட நம்ம தலைவன் தெய்வ மாதிரி வந்து காப்பாற்றுனீங்க, ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் ஒரு போலீஸுங்கிற மாதிரி இன்ட்ரோ பண்ணிக்கிறான். இப்போ அங்கே கட் பண்ணி அந்த பக்கம் நம்ம பூமரையும் திமிங்கலத்தையும் காட்டுறப்ப வண்டியில் பெட்ரோல் தீர்ந்து போய் நட் ரோட்டில் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தடுமாறிட்டு இருப்பாங்க. அப்போ அதே ரூட்டில் வந்த நம்ம ஹீரோயின் இருந்த கடுப்பில் இவங்களை கண்டுக்காமல் அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுவா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அப்படியே ஹீரோயின் தங்கி இருக்கிற அந்த மோட்டலுக்கு வந்து அங்கே இருந்த ஒரு காரில் பெட்ரோல் திடலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட கார் நிற்கிறத பார்த்துட்டு ரெண்டு பேருமே அதிர்ந்து போகிறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு புது போலீஸ் கூட இருந்தான் பார்த்தீங்களா, அவன் நம்மால் கிட்ட இந்த மாதிரி 2 நாளாக உங்களை ஃபாலோ பண்ணுறேன், ஹீரோயின் ஆதாரத்தோட பிடிக்கணும், அதுக்கு நீ தான் உதவி பண்ணணுங்கிற மாதிரி கேட்டிருந்திருக்க. இவனும் தம்பியை காப்பாற்ற இதை விட்டால் வேற வழி இல்லைன்னு முடிவு பண்ணி அதுக்கு சம்மதிச்சதும் ஒரு ஃபோனை கொடுத்து ஏதாவது துப்பு கிடைச்சா தகவல் கொடுங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருந்திருக்கான். இப்போ ஹீரோவும் அதை வாங்கிட்டு நேராக மோட்டல் பக்கம் வரப்ப வழியில் நம்ம போலீஸ் பெருசு இவனை மடக்கி நம்ம ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கோன்ற மாதிரி ஞாபகப்படுத்துவார். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் உள்ள பூந்து லவ்வர் மாதிரி பேச்சு கொடுத்து இவனை அப்படியே அங்கேருந்து தள்ளிட்டு போக இதை ஒளிஞ்சிருந்து பார்த்த பூமரும் திமிங்கலமும் ஹீரோயின் போன பிறகு தம்பிக்காரன் இங்கே தான் இருப்பான்னு கெஸ் பண்ணி நைஸாக ரூம் பக்கம் போகிறாங்க. இங்கே ஹீரோயின் நம்மளால் ஒரு காட்டு பக்கம் தள்ளிட்டு போய் எதுக்காக தப்பிச்சு போனா போலீஸுக்கு கால் பண்ணியான்னு மிரட்டி விசாரிச்சுக்கிட்டு இருக்க. நீ ஒரு கொலகாரி, நான் எதுக்காக உன்னை நம்பணுங்கிற மாதிரி தலைவன் செம்ம டென்ஷன் ஆயிடுவான். உடனே ஹீரோயின் கண்ணில் இருந்த புல்லட் எல்லாம் இவனுக்கு தெரியாமல் கீழே போட்டுட்டு அந்த பெருசுகிட்ட என்ன சொன்னேன்னு சும்மா சுட்டு மிரட்டிக்கிட்டு இருக்க. அங்கே வந்த மயில்சாமி இவ தலையில் கண்ணை வச்சு லாக் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் ஒரு இடத்துல நம்ம ஹீரோவை கட்டி போட்டு ஹீரோயினை தண்ணிக்குள்ளே அமுக்கி அந்த பொருள் எங்கன்னு போட்டு பயங்கரமாக கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க. அது இப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருக்கிறதா சொன்னதும் கண்ணை எடுத்துக்கிட்டு வேகமாக நம்மால் கொல்ல போவான். உடனே ஹீரோயினும் மயில்சாமியை தடுத்து இப்போ நீ அவனை கொன்னுட்டா அவனோட ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்கவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ இனிமேல் நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அப்படியே இவளை தண்ணிக்குள்ளே அமுக்கி சாகடிக்கிறாங்க. ஹீரோயினும் மொத்தமாக அடங்கி போய் அப்படியே தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்க. அந்நேரம் ஒரு ஃபோன் கால் வந்ததும் அதை அட்டன் பண்ணி பேசிக்கிட்டே அவசர வேலையாக அவன் பாட்டுக்கு வெளியே போயிடுறான். திரும்பி வந்ததும் உன் ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் கிளம்புறான். அப்படி அவன் அங்கேருந்து போனதும் ஹீரோ கட்டியிருந்த சேரோட அங்கேருந்த படி மேலே ஏறி அப்படியே பொத்துன்னு கீழே விழுக சேர் உடஞ்சி கை கட்டுலாம் வந்துடும். உடனே ஹீரோயினை தூக்கி எப்படியோ சிபிஆர்லாம் கொடுத்து அவளை திரும்ப உயிரோட கொண்டு வந்துட. தென் அங்கேருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் இங்கே நடக்கிற சம்பவத்துக்கான காரணத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஆக்சுவலாக இவ கொன்னதா சொல்லப்படுற அந்த பொண்ணோட பேரு சூஹி. ஹீரோயினும் அந்த பொண்ணு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் ஒன்றா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்ப சூஹி அவள் அம்மாவோட கண் ஆப்ரேஷனுக்காக ஒரு பெரிய கேங்ஸ்டரோட 5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை நைஸாக ஆட்டையை போட்டிருந்திருக்கா. அவள் திருடின பணம் பிளாக் மணிங்கிறதுனால போலீஸுக்கும் போக முடியாது. ஸோ பணத்துக்காக அந்த கேங்கு மயில்சாமியை வச்சு அவளை விடாமல் ஃபாலோ பண்ணியிருந்திருக்கான். அப்போ அதை நோட் பண்ண சூஹி மயில்சாமியை ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு அனுப்பிட்டு ஒரு லாக்கரோட சாவியையும் 2 போட் டிக்கெட்டையும் கவரில் போட்டு அவள் அம்மாவை பார்த்துக்கோன்னு சொல்லி லெட்டர் எழுதிட்டு நம்ம ஹீரோயினுக்கு போஸ்ட் பண்ணியிருந்திருக்கா. சூஹி இந்த மாதிரி போஸ்ட் பண்ண விஷயம் தெரியாமல் மயில்சாமியும் அவளை போட்டு தள்ளிட. அது தெரியாமல் ஹீரோயினும் அவள் வீட்டுக்கு போனப்போ தான் சூஹி பாத்டப்பில் பொணமாக கிடக்கிறத பார்த்துருக்கா. ஃப்ரெண்டு செத்து போன அதிர்ச்சியில் அங்கே எங்கன்னு தொட போய் கைரேகை ஏகப்பட்டது பதிஞ்சு போக அதை வச்சு தாங்க போலீஸ்காரங்க இவ தான் கொலகாரின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இது போக இவங்க வேலை பார்த்த கம்பெனியோட மேனேஜருமே அந்த கேங்ஸ்டர் கும்பலுக்கு கணக்கு பிள்ளை போல அவன் அந்த கும்பல் பணம் கேட்டு மிரட்டவும் மேனேஜர் ஹீரோயினோட அண்ணன் பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு நீ தான் உன் ஃப்ரெண்டு திருடின பணத்தை கண்டுபிடிச்சு தரணும்னு இவளை மிரட்டிக்கிட்டு இருந்திருக்கான். சூஹி சாகிறதுக்கு முன்னாடி மயில்சாமி ஃபோட்டோவை இவளுக்கு அனுப்பியிருந்திருப்பால, அதை வச்சு தான் ஹீரோயின் இவன் தான் நம்ம ஃப்ரெண்டை போட்டு தள்ளியிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு ஹைவேல அவனை போலீஸ் கட்டப்பில் பார்த்ததும் கண்டிப்பாக இவன் உண்மையான போலீஸ் இல்லைன்னு தெரிஞ்சதான் ஹீரோயின் மயில்சாமியை சுட்டிருக்கா. இப்போ ஹீரோ கிட்ட இதெல்லாம் தெளிவாக சொல்லி இதுதான் தான் அண்ணன் பொண்ணோட ஃபோட்டோன்னு காட்ட யாரா அதுன்னு பார்த்தா ஸ்டார்டிங்கில் நம்மளால் கோத்து விட்டு அதே திருட்டு பொண்ணு தாங்க. ஹீரோ அவளை பார்த்ததுமே இவ என்னோட ஸ்டூடெண்ட் தான்னு சொல்லி கடைசியாக ஸ்கூல் முடிஞ்சு போகிறப்ப யார் கூடயோ காரில் பார்த்ததா சொல்ல இங்கே தான் அவளை கூட்டிகிட்டு போனது அவளோட அப்பா இல்லை அந்த மேனேஜர் பயப்புலன்னு தெரிய வருது. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் தம்பிக்காரன் இருக்கிற அந்த மோட்டலுக்கே திரும்ப வரும்போது ரூம்குள்ளே வந்த அடுத்த கணமே திடீர்னு யாரோ கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி 2 பேரையுமே கட்டி போடுறாங்க. அதுக்கப்புறம் லைட் ஆனானதும் யார் இந்த வேலையை செஞ்சாங்கன்னு பார்த்தா நம்ம பூமரும் திமிங்கலமும் தான் கட்டி போட்டிருக்காங்க. ஹீரோயினை லாக் பண்ணது ஓகே, எதுக்காக நம்மளால கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்மளால அவள் உசார் பண்ணிட்டதா நினச்சி எங்களுக்கே துரோகம் பண்ணுறியான்னு லூசுத்தனமாக பேசுவாங்க. ஹீரோவும் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு எவ்வளவோ சொல்கிறான். ஆனால் அவங்க அதை கொஞ்சம் கூட கண்டுக்கிற மாதிரி இல்லை. அதுலேயும் ஹீரோயினுக்கு சைனீஸ் தெரியாதுன்னு அவளை வண்டியாக சைனீஸ் மொழியில் திட்டிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் கடுப்பாகி நான் ஒன்றும் கெட்டவில்லைன்னு சைனீஸ்லேயே சொல்லுவா பாருங்க. இவங்களுக்கு டவுசர் லூஸ் ஆகிரும். இப்போ அடுத்ததாக அந்த பக்கம் அந்த மயில்சாமியை காட்டும்போது ஸ்டேடியம்
ஏடிஎம்ல நம்ம ஹீரோக்கு உதவி பண்ண அந்த ஒரு போலீஸ் கூட இருப்பான். இவங்க 2 பேருக்கும் என்ன லிங்க் அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலா அவன் உண்மையான போலீஸ் இல்லைங்க, அவனும் நம்ம மயில்சாமி மாதிரியே ஒரு அசாசின் தான். இப்போ இவங்க 2 பேருக்கும் மேலே இருக்கிற ஒரு லேடி மயில்சாமிக்கு ஃபோனை போட்டு இனிமேல் நீ எனக்கு தேவையில்ல, உனக்கு பதிலாக அவனை ஹையர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண அந்த டுபாக்கூரும் ஒரு பணப்பெட்டியை கொடுத்து இத்தோட ஓடிடுன்னு மயில்சாமியை நக்கல் பண்ணுவான். சும்மா பேசினாலே இவன் சங்க இருப்பான், இதில் ஓவரா பேசினா சும்மா இருப்பானா, சரக்குன்னு துப்பாக்கி எடுத்து அவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கான். இங்கே ஹீரோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லா மேட்டரையும் தெளிவாக சொல்லி அன்னைக்கு நான் அசால்ட்டாக இருக்க போய் தான் அந்த சின்ன பொண்ணை என் கண் முன்னாடியே இவளோட மேனேஜர் கடத்திருக்கான், அதை நினைச்சாலே எனக்கு மன உளைச்சலாக இருக்குது, எப்படியாவது அவளை காப்பாற்றணும்னு சொல்ல பூமர் ஒரு பக்கம் நமக்கு எதுக்கு வம்புன்னு கலண்டுக்க தான் பார்ப்பான். அப்போ திமிங்கலம் லாக்கரில் கிடைச்ச அந்த பொம்மையை காட்ட ஹீரோயின் அதை பிரித்து போட்டு அதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா வெறும் பஞ்சு தாங்க இருக்கும். இதால் ரொம்ப மனசுடைஞ்சு போய் இனிமேல் இதை நானே பார்த்துக்கிறேன்னு அங்கேருந்து இப்போ பாட்டுக்கு விறுவிறுன்னு கிளம்ப அதை பார்த்துட்டு ஹீரோ கொஞ்சம் சோகமானதும் விட்ராமச்சி நம்மளால் முடிஞ்சதை செஞ்சோம், இதுக்கு மேலே என்ன பண்ண, பேசாமல் பீரை போட்டு ரெஸ்ட் எடுங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ ஹீரோவும் அந்த பீரை ஓப்பன் பண்ணுறப்ப அதில் இருந்த கியூஆர் கோடை பார்த்ததும் போன சீனில் செத்து போன அந்த அசாசினுக்கு தாங்க கால் பண்ணுறான். பட் அவனோட ஃபோன் பார்த்தீங்கன்னா அங்கே மயில்சாமி கையில் இருக்குது. இது தெரியாமல் ஹீரோ ஒரு பக்கம் அவங்ககிட்ட நாளைக்கு காலையில் ஒரு லைட் ஹவுஸுக்கு வந்துருங்க, பணம் அங்கே தான் கைமாற போகுதுன்னு சொல்லி கூடவே அந்த குட்டி பொண்ணையும் எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ லைட் ஹவுஸுக்கு போகிற மேட்டரை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியிற மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு இங்கேருந்து கிளம்ப இவங்க 3 பேரும் ஒரு ஹோட்டலில் உட்காந்து மூக்கு பிடிக்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தம்பிக்காரன் ஹீரோக்கு உதவி பண்ணணுங்கிற மாதிரி சொல்லும்போது திமிங்கலமாக அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான். ஆனால் பூமர் மட்டும் இது முட்டாள்தனங்கிற மாதிரி 2 பேரையும் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கும்போதே சூசு வருதுன்னு தம்பிக்காரன் மட்டும் பாத்ரூமுக்கு போயிடுவான். இப்போ இவங்க 2 பேரும் தனியாக உட்காந்துருக்கிற கேப்பில் அங்கே வந்த நம்ம போலீஸ் பெருசு இவங்க 2 பேரையும் தொக்கா தூக்கிடுறாரு. அப்படியே கன் பாயிண்டில் 2 பேரையும் வெளியே கூட்டிகிட்டு வரப்ப பின்னாடி வந்த தம்பிக்கார ஒரு செங்கலை வச்சு பெருசு மண்டையை பொழந்துருவான். அப்போ இதை பார்த்த பூமர் ஒரு பக்கம் அடப்பாவி இவரை ஏட்டா அடிச்சா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் பயங்கரமாக பதற ஆரம்பிக்க மயக்கம் தெரிஞ்சு தான் அவருக்கு புரிய வச்சிடலாங்கிற மாதிரி தம்பிக்கார ஐடியா கொடுப்பான். பட் இவங்களுக்கு தான் கொரியன் தெரியாதே, ஸோ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ தான் அந்த சர்ச்சு ஃபாதரோட நினப்பு வந்து அவர்கிட்ட இந்த பெருசை தூக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பெருசுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து ஃபாதர் மூலமாக நடந்த விஷயத்தெல்லாம் புரிய வைக்க ஹீரோக்கு உதவி பண்ணலாம்னு எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. இப்போ இவங்க 5 பேரும் அங்கேருந்து அந்த லைட் ஹவுஸை நோக்கி கிளம்ப அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட மேனேஜரை மீட் பண்ணுறான். மேனேஜர் அந்த பொண்ணை கன் பாயிண்டில் வச்சுக்கிட்டு இவகிட்ட ஏதோ ஒரு பாஸ்வேர்டு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் கேட்குற அந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம ஹீரோயின்ட்டே இல்லை. ஆனால் அந்த பயப்பில் அதை நம்பாமல் அந்த குட்டி பொண்ணை சுட பார்க்கும்போது சடனாக நம்ம ஹீரோ அங்கே வந்து அந்த பாஸ்வேர்டு எனக்கு தெரியும்னு சொல்லி அவங்ககிட்ட சரண்டர் ஆகிறான். ஆக்சுவலாக அந்த மேனேஜர் கேட்குற பாஸ்வேர்டு இருந்தால் தான் சூகியோட அக்கௌண்ட்டில் இருக்கிற 5 கோடி ரூபா பணத்தை எடுக்க முடியும். சூகி அதுக்காக ஒரு பாஸ்வேர்டை லாக்கரில் இருந்த பன்னி பொம்மையோட ப்ரைஸ் டேக்கில் பிரிண்ட் பண்ணி வச்சிருந்திருப்பா போல. பியர் பாட்டிலில் இருந்த கியூஆர் கோடை பார்த்ததும் தலைவனுக்கு ஸ்ட்ரைக்கான விஷயம் இதுதான். இப்போ ஹீரோ அந்த பாஸ்வேர்டை சொல்ல அதை மேனேஜரோட லேப்டாப்பில் ஹீரோயின் என்டர் பண்ணதும் அடுத்த கணமே அக்கௌண்ட் அன்லாக் ஆகிறது. உடனே மேனேஜரும் பேசினபடி குட்டி பொண்ணை ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு கிளம்புவான். ஆனால் அந்நேரம் பார்த்து எங்கேருந்தோ ஒரு புல்லட் வந்து மேனேஜரை பதம் பார்த்துருது. இது யாரா புது தொல்லை அப்படின்னு பார்த்தா அது நம்ம மயில்சாமி தாங்க. இவன் ஒரு பக்கம் ரைஃபிளை வச்சுக்கிட்டு பிசுறு இல்லாமல் தெரிக்க விட 3 பேரும் கார் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்குவாங்க. இவங்க லேசாக தலையை காட்டினாலும் பயவளை கேப் விடாமல் சுட்டுக்கிட்டே இருக்க ரீலோட் பண்ணுற கேப்பில் 3 பேரும் அப்படியே லைட் ஹவுஸ்குள்ளே போய் கதவை சாத்திப்பாங்க. இப்போ ஹீரோ ஒரு பக்கம் வெளியே போகிறதுக்கு வழி இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இவன் உடம்புல இருந்து கொடன்னு ரத்தமாக கொடிக்கிட்டு இருக்கோம். என்னாச்சுன்னு அப்படியே முதுகு பக்கம் பார்த்தா மயில்சாமி சுட்டதில் ஒரு புல்லட் இறங்கிருச்சு போல ரத்தம் நிற்காம வந்துக்கிட்டே இருக்கும். இதை பார்த்த ஹீரோ வேகமாக அந்த போலீஸோட நம்பருக்கு, அதாவது மயில்சாமி கையில் இருக்கிற அந்த அசாசின் நம்பருக்கு ஃபோன் பண்ண ஃபோன் பக்கத்தில் ரிங்கான சத்தம் கேட்டதும் ஆள் பயந்து போய் அப்படியே காலை கட் பண்ணிடுவான். இப்போ மயில்சாமி கேப் விடாமல் கதவை சுட்டுக்கிட்டே இருக்க அந்த இடத்துக்கு நம்ம பெருசோட காரில் நம்ம ஆளுங்களும் வந்துருவாங்க. உடனே மயில்சாமி அவங்க பக்கம் திரும்பி சுடும்போது குண்டு போட்டு பிரேக் ஒயர் கட் ஆகி அப்படியே நேராக வந்து இவனை மோதி செவுத்தோட செவுத்தா சொல்லிடுவாங்க. இதில் தமாசான விஷயம் என்னன்னா வண்டியை ஓடிட்டு வந்தது வேற யாரும் இல்லையே நம்ம ஃபாதர் தான். சாகிற நேரத்தில் நம்ம மயில்சாமி ஃபாதரை பார்த்து பாவ படிப்பு கொடுக்குற நீயா இப்படி பண்ணன்னு புலம்பிட்டு கண்ணை மூடுவோம் பாருங்க. இந்த சீனில் ஃபாதரை பார்க்கணுமே ஆள் பேய் அறிஞ்ச மாதிரி இடிஞ்சு போய் உட்காந்துருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அங்கேயே நம்ம ஆளுங்க ஹீரோயின் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ ஹீரோயின் குட்டி பொண்ணுன்னு 3 பேரும் ஜிஜி தீவில் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்க குண்டடிப்பட்ட நம்ம ஹீரோ குப்புற கிடப்பான். இவங்க 2 பேத்துக்குள்ள கொஞ்சம் காதல் மலர்ந்த மாதிரி தான் தெரியுது. அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம அப்ரண்டிஸுங்களை காட்டும்போது அவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த லாக்கர் கிட்ட போய் வேற ஒரு லாக்கரை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ அந்த லாக்கருக்குள்ளே ஒரு பெட்டி இருக்கு. அதை இப்போ இவங்க திறந்து பார்த்தா உள்ள ஏகப்பட்ட பணம் இருக்குங்க. ஆக்சுவலாக செத்து போன அந்த அசாசின் மயில்சாமிக்கு ஒரு பணப்பெட்டியை கொடுத்தான்ல அந்த பெட்டி தான் இது. ஃபாதர் அவனை இடிச்சு தூக்குனப்ப அவனோட பாக்கெட்டில் இருந்த லாக்கருக்கு கீழே விழுந்திருக்கும் போல அதை நம்ம பூமர் பயவில் எப்படியோ ஆட்டையை போட்டு வச்சிருந்திருக்கான். இப்போ இவங்க 3 பேரும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு உல்லாசமாக ஊர் பக்கம் போக ஒரு ஹாப்பி எண்டிங்கோட படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. ஸோ இந்த கதை எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.